வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். எந்த ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த 3 வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களை நம்ம சரியானபடி வழிபாடு செய்யணும். இந்த முன்னோர்கள் வழிபாடு என்பது ஒரு வருடத்தில் 96 முறை நம்மை படைத்த அந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்லுது. அப்போ இந்த முன்னோர்கள் வழிபாடு என்பது காலங்காலமாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த 96 முறை திதி தர்ப்பணம் கொடுக்கலைன்னா கூட மாதம் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். ஏன் இந்த முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூத உடலை விட்டுட்டு ஆன்மாவாக இறந்த பிறகு ஆன்மாவாக அந்த பித்ரு உலகத்துக்கு போய் சேருவாங்க. அவங்க இந்த பித்ரு உலகத்தில் பசி தாகத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கருட புராணம் சொல்லுது. அப்போ அவங்க பசி தாகத்தை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக இந்த அமாவாசை அன்னைக்கு தங்களுடைய சந்ததிகளை தேடி அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு வருவார்கள். அந்த ஆன்மாக்கள் நமக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க மாட்டாங்களா, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்பாங்களாமா. இப்போ இந்த வருடத்தில் 12 அமாவாசை திதிகள் வருது. அதில் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுக்கும் நம்ம முன்னோர்களுக்கு சிறப்பாக திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கணும், சிறப்பு வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் இந்த பித்ருக்கள் வாழுகின்ற அந்த உலகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு பூமிக்கு நம்மளை தேடிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாலய பட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசையில் 15 நாட்களுமே நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசை அன்னைக்கு இது உத்தராயண புண்ணிய காலத்தில் தொடங்கக்கூடிய முதல் அமாவாசை. இப்போ அந்த காலத்தில் அந்த பித்ரு உலகத்தினுடைய கதவு திறக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ அவங்கள முறைப்படி நாம் வணங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீர் திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை, நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 2026 தை மாதம் 4ஆம் தேதி, ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தை அமாவாசை வருகிறது. தை 1ஆம் தேதி சூரிய பொங்கல், தை 2ஆம் தேதி பிரதோஷத்துடன் கூடிய மாட்டுப் பொங்கல், சனிக்கிழமை உழவர் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை. இந்த சனிக்கிழமை இரவே இந்த அமாவாசை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை இருக்கிறது. முழுமையான ஒரு அமாவாசை திதி அன்று வருகிறது. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது நவ கிரகங்களில் சூரியனுக்கு உண்டான நாள். இந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவர். இந்த பூமியில் ஜீவராசிகள் வாழக்கூடியதற்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அந்த சூரியனை நவ கிரகங்களுடைய தலைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆன்மகாரகன், நம்மளுடைய பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பித்ருக்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நாள்லேயே அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த அமாவாசை வர்றதுனால அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் முறைப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால்
பொதுவாக இந்த விசேஷமான அமாவாசை தினங்களில் நீர்நிலைகளில் போய் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் கொடுக்கலாம். ஐயர்மார்களை அந்தணர்களை வர வச்சு அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து நம்ம அந்த முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். எதுவுமே என்னால் முடியல அப்படின்னா பசுமாட்டுக்கு ஒரு கட்டை அகத்திக்கீரை 2 வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டை சுற்றி வந்து வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா தெற்கு திசையை நோக்கி நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் மோட்சம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டீங்க அப்படின்னா அதை கூட நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்றுக்குவாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது சூரியனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நீங்குகிறது. அப்போ எந்த வீட்டில் வந்து திதி தர்ப்பணம் முறையாக கொடுக்கலையோ அந்த வீட்டில் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஏற்படுகிறது. அப்போ இந்த தை அமாவாசை வழிபாடு நாம் செய்யும் பொழுது அந்த பித்ரு தோஷத்திலிருந்து பித்ரு சாபத்திலிருந்து நாம் விடுபடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் தடைகள் தோஷங்கள் இருக்கும். தொழில் சரியாக இருக்காது. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருப்பார்கள். அப்படியே குழந்தை பாக்கியம் இருந்தாலும் ஆண் வாரிசு இல்லாமல் இருப்பார்கள். பொருளாதார மேன்மை இருக்காது. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. அப்போ இந்த பித்ருக்களை நாம் முறைப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகுகிறது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசி கிடைச்சிருச்சு அப்படின்னா குலதெய்வனுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும். குலதெய்வம் ஆசீர்வாதம் நமக்கு பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆன்மாக்களை நாம் வந்து சாந்தப்படுத்தணும். அவங்கள வழிபாடு பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா பூத உடலை அவங்களுக்கு இந்த உடல் தான் நீங்கி இருக்குமே ஒழிய ஆன்மாவாக அலைந்து கொண்டு இருப்பார்கள். பசி தாகத்தோடு நமக்காக வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களுக்கு நாம் அந்த ஒரு நாளை ஒதுக்கி அவங்க என்னென்னலாம் வந்து விரும்பினாங்களோ என்ன சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் வந்து அன்னைக்கு நாம் வச்சு வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு முக்கியமாக ஒரு 2 பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணணும். அப்போ அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார்கள். நம்மளுடைய குடும்பம் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.